ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு தகவல் நண்பன் சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ கடைசி வரையும் ஓட்டி விடாம ஃபுல்லா பாருங்க, மற்றவங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம வந்து அடிப்படை ஆங்கிலம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடைசி கிளாஸ்ல வந்து டூ, டஸ், டிட்டு இதுக்குள்ள வித்தியாசம் பார்த்தோம். வில் வில் எப்படி யூஸ் பண்றது பார்த்தோம். இதை திருப்பி ஒரு நிமிஷம் பண்ணிட்டு மேற்கொண்டு தொடருவோம். கொஞ்சம் கொஞ்சமா நகருவோம். நம்ம நிறைய பார்க்கறது முக்கியம் கிடையாது, கொஞ்சமா பார்த்தாலும் புரிஞ்சு பார்க்கணும். புரிஞ்சு பார்க்கறப்பதான் நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்ட் மேல ஒரு ஆர்வம் வரும். அதனால நம்ம பொறுமையாவே போவோம், கொஞ்சம் கொஞ்சமாவே போவோம். ஓகேங்களா? இப்போ வந்து கடைசி கிளாஸ்ல வந்து டூ, டஸ், வில் இது பார்த்தோம்ல. இப்போ வந்து உங்களுக்கு வந்து குழப்ப கூடாது. இப்போ வந்து டூவும் டஸ்ஸும் வந்து நிகழ்கால கேள்விக்கு தான் நம்ம கேட்கிறோம், பயன்படுத்துறோம். நிகழ்கால கேள்வி எது கேட்டாலும் டூ டஸ் பயன்படுத்தி கேட்கணும். சப்ஜெக்டை பொறுத்து மாறுபடும். டூ யூஸ் பண்றதா டஸ் யூஸ் பண்றதாங்கிறது சப்ஜெக்டை பொறுத்து மாறுபடும். இப்போ வந்து சப்ஜெக்ட் வந்து நான், நாம், நாங்கள், நீ, நீ, நீங்கள், அவர்கள். உங்களுக்கு தெரியும், ஐ, ஐனா நான், வீணா நாம் அல்லது நாங்கள், தேனா அவர்கள், யூனா நீங்கள். இது எல்லாத்துக்குமே கேள்வி கேட்கிறப்ப, நிகழ்கால கேள்வி கேட்கிறப்ப டூ யூஸ் பண்ணி கேட்கணும். இப்ப வந்து நீங்க வருகிறீங்களா வரீங்களா அப்படிங்கிறப்ப நீங்கன்னா யூ தானே உங்களுக்கு தெரியும்ல, அப்ப டூ யூ கம்னு கேட்கணும். அவர்கள் வர்றாங்களா, டூ தே கம். அதே மாதிரி உங்களுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? இப்ப டூக்கு உங்களுக்கு புரியும். அதே நிகழ்கால கேள்வியில அவன் அவள் அதை யூஸ் பண்ணி கேள்வி கேட்டீங்களேன். அவன் வருகிறானா, டஸ் ஹி கம். அவள் வருகிறாளா, டஸ் ஷி கம். அவள் சாப்பிடுகிறாளா, டஸ் ஷி ஈட். இப்ப உங்களுக்கு புரியுதா? டூ டஸ் ரெண்டுமே நிகழ்கால கேள்விக்கு தான் நம்ம பயன்படுத்துறோம். நீங்க வந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க, வாட்ஸ்அப் சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணீங்க. திருப்பியும் பாக்குறதுக்கு இந்த சேனலையும் பார்த்து வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க, வீடியோவும் பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்புறம் வந்து இப்போ வந்து டிட்டு வந்து இறந்த கால கேள்வி கேட்கறதுக்கு. டிட்டு வந்து முடிஞ்சு போன காலத்துல கேள்வி கேட்குறீங்க. அவர் வந்தாரா, நீ போனியா, நீ பாடுனியா, இது மாதிரி இறந்த கால கேள்வி. நீ சாப்பிட்டியா, இந்த மாதிரி இறந்த கால கேள்விக்கெல்லாம் பொதுவா எல்லாத்துக்குமே டிட்டு யூஸ் பண்ணி கேள்வி கேட்கணுங்க. டிட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து எப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்க, நீ சாப்பிட்டியா, நீ அல்லது நீங்கள், டிட் யூ ஈட் அப்படின்னா நீங்க சாப்பிட்டீங்களா, நீ சாப்பிட்டியா. நீங்கள் போனீங்களா, இறந்த கால கேள்வி. எப்படி கேட்பீங்க? டிட் யூ கோ, டிட் யூ கோ. நீ பாடுனியா, டிட் யூ சிங். அவங்க வந்தாங்களா, டிட் தே கம். அவர்கள் வந்தார்களா, டிட் தே கம். டிட்டை பொறுத்து இறந்த கால கேள்வி எல்லாத்துக்கும் டிட்டு தாங்க. சப்ஜெக்ட் எதுவா இருந்தாலும் டிட்டு யூஸ் பண்ணி கேளுங்க, தைரியமா கேளுங்க. டிட்டு பக்கத்துல பர்சன்ட் வெர்பு வந்துடும். டிட்டு சப்ஜெக்ட், பர்சன்ட் வெர்பு. டிட்டு பக்கத்துல பர்சன்ட் வெர்பு தான். நிகழ்கால கேள்வி வினைச்சொல் தான் பயன்படுத்தணும், நீங்க இறந்த கால வினைச்சொல் பயன்படுத்தக்கூடாது. டிட்டு கோன்னு தான் கேட்கணும், டிட்டு வென்று கேட்க கூடாது. டிட்டு கோ தான் ரைட்டு. புரியுதுங்களா? டிட்டு கோ அப்படின்னா அவர்கள் போனாங்களா. டிட்டு வென்று கேட்டா அது தப்பு, கிராமட்டிக்கலா தப்பு. சரிதா? டிட்டு பக்கத்துல கோ தான் வரணும். டிட்டு கோவும் சேர்ந்தாலே வெண்ட். டிட்டு பிளஸ் கோ ஈக்குவல் டு வெண்ட். அதாவது டிட்டு பிளஸ் பிரசன்ட் டென்ஸ் வெர்பு ஈக்குவல் டு பாஸ்ட் டென்ஸ் வெர்பு. டிட்டோட நிகழ்கால வினைச்சொல்லும் நிகழ்கால வினைச்சொல்லும் சேர்ந்தா ஈக்குவல் டு இறந்த கால வினைச்சொல்லா மாறிடும். அவங்களுக்கு புரியுதுல உங்களுக்கு? இப்ப டூ, டஸ், டிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து வில் ஏற்கனவே நடத்துனதுதான்.
வில்னாலே எதிர்கால கேள்விதான் கேட்கறதுக்கு பயன்படுறது. வில்லு எதிர்காலம் ஃபர்ஸ்ட். எதிர்கால கேள்வி கேட்கிறப்ப வில்ல முன்னாடி யூஸ் பண்ணி கேள்வி கேட்கணும். இப்ப பொதுவா நான் போவேன், ஐ வில் கோ, நான் போவேன். நான் சாப்பிடுவேன், ஐ வில் ஈட், ஐ வில் ஈட். இதை சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் ஹி, சி, தே, வி எதுவாக இருந்தாலும் வில்லு தான். எதிர்காலத்துக்கு வில்லு யூஸ் பண்ணி நீங்க பயன்படுத்தி சப்ஜெக்ட் வில்லு தான் போதும். வில்லு தான் பொதுவாக எதிர்காலத்துக்கு. அது ஹி சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? குஸ்டின்ல வில்லு மூடி வந்துடும். தே வில் கம்னா அவர்கள் வருவார்கள். தே வில் கம் அவர்கள் வருவார்கள். தே வில் ஈட் அவர்கள் சாப்பிடுவார்கள். இப்போ அவர்கள் சாப்பிடுவார்கள் சொல்றாங்க. தே வில் ஈட்னா அவர்கள் சாப்பிடுவார்கள். அவர்கள் சாப்பிடுவார்களா எதிர்காலத்துல வில் தே ஈட். வில்லு மூடி வந்துருது. கேள்வியா மாத்திரப்ப வில்ல மூடி கேட்டுருங்க. உள்ள முன்னாடி கொண்டு வந்துடுறது. வில் தே ஈட், வில் தே கம் அவர்கள் வருவார்களா, வில் தே கம். இதே மாதிரிதான் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். டூ, டிட், டஸ், வில்லு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இன்னைக்கு ஒரு ரிவிஷன் பண்ணியாச்சு. இப்போ இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ற பாருங்க. கம்பேஷன் என்னது? இரக்கம். கம்பேஷன்னா இரக்கம். டிசினஸ் ஒரே தலை சுத்துற மாதிரி இருக்குங்கிறோம்ல. அப்ப சொல்ல ஐ ஃபீல் டிசினஸ், எனக்கு தலை சுத்துற மாதிரி ஃபீல் பண்றேன். ஐ ஃபீல் டிசினஸ். இந்த தலை சுத்தல் டிசினஸ். நாசியா குமட்டல். குமட்டல் இருக்கிறது நாசியா. நாசியா அப்படின்னு சில பேர் ப்ரொனன்சியேஷன் வித்தியாசம் பண்ணலாம். அடுத்து தசைப்பிடிப்பு எப்படி சொல்வீங்க? மஸ்கிள் கிரம் தசைப்பிடிப்பு. ஒரு டெய்லி 2 3 வார்த்தை பார்ப்போம். புது வார்த்தைகள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஷல்லு, ஷுட்டு, மே, மைட்டு பார்க்க போறோம். ஷல்லு என்னன்னா ஒரு ரிக்வஸ்டா ஒரு கேள்வி சொல்றீங்க. ரிக்வஸ்டா கேள்வி கேட்குறீங்க. ஒரு தயக்கத்தோட சொல்றீங்க, நான் போலாமா, நான் கிளம்பலாமா அப்படிங்கல, நான் போலாமா. சந்தேகத்துக்கு ரிக்வஸ்ட் அடிப்படையில் கேட்கறது. சந்தேகம் கிடையாது. ரிக்வஸ்டா சொல்றோம். ரிக்வஸ்டா கேட்குறீங்க நான் போலாமா, நான் படிக்கலாமா, நான் தூங்கலாமா. கொஞ்சம் ரிக்வஸ்டா சொல்ற கேள்வி கேட்கிறப்ப ஷல் யூஸ் பண்ணி கேட்கணும். ஷல் ஐ கம் நவ், நான் வரலாமா இப்ப. ஷல் ஐ கோ நவ், நான் போகலாமா, நான் இப்ப போகலாமா. அதுக்குதான் ஷல் யூஸ் பண்றது. புரியுதுங்களா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஷல்லுனா ரிக்வஸ்ட் அடிப்படையில ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஷல் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கணும். அடுத்து ஷுட்னா ஒரு உறுதியா சொல்றதுங்க. நான் ஜெயிக்கணும், கட்டாயம் ஜெயிக்கணும் அப்படிங்களா. நான் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிறீங்களா. ஐ ஷுட் வின் அப்படின்னா கட்டாயம் ஜெயிக்க வேண்டும் அர்த்தம். நீ ஜெயிக்க வேண்டுமா கேள்வி கேட்கறது. நீ ஜெயிக்க வேண்டுமா. அப்ப நான் குஸ்தி கேட்கிறப்ப ஷுட் முடியாது. ஷுட் யூ வின், நீ ஜெயிக்க வேண்டுமா. நான் போக வேண்டும், நான் இப்ப போக வேண்டும். கண்டிப்பா நான் போகணும். ஐ ஷுட் கோ நவ், நான் கண்டிப்பா இப்ப போகணும்னு சொல்றப்ப ஐ ஷுட் கோ நவ் சொல்லலாம். நீ இப்ப போகணுமா, இப்ப போய்தான் ஆகணுமா அப்படிங்கிறப்ப எப்படி கேட்பீங்க? ஷுட் யூ கோ நவ், ஷுட் முன்னாடி வந்துடும். ஷுட் யூ கோ நவ். அதே மாதிரி இப்படிதாங்க ஷுட் ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் பயன்படுத்துற வார்த்தை. அது மேங்கிறது டவுட்டா சொல்றது. டவுட்டுன்னு சொல்றதோட டவுட் வேணாம், டவுட் சொல்லலாம், டவுட்டாவும் சொல்லலாம். ஒரு விஷயம் டவுட்டா சொல்றப்ப மே பயன்படுத்தலாம். இப்ப டவுட்டா சொல்றீங்க, நான் வரலாம், நான் உன்னை சந்திக்கலாம், நான் போகலாம் அப்படிம்பீங்களே. டவுட்டா சொல்வீங்களே, நான் உன்னை சந்திக்கலாம் எப்படி சொல்லுவீங்க? ஐ மே மீட். நான் வரலாம், ஐ மே கம். இப்ப ரொம்ப பணிவா இருக்கிறீங்க, ரொம்ப பணிவா இருக்கிறீங்க. நான் அங்க போகலாமா, அங்க போகலாமா, ரொம்ப பணிவா இருக்கிறீங்க. மே ஐ கோ தேர், நான் அங்க போகலாமா, மே ஐ கோ தேர். பணிவா, ரொம்ப பணிவா கேட்கறதுக்கு. ஒருத்தவங்கள்ட்ட
ஒரு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஆளு ஒரு ஏஜ் அதிகமால உங்கள்ட்ட ஒரு பணிவுக்கு உங்களுக்கு ஒரு மரியாதையான நபர்கிட்ட ஒரு பணிவான சில வார்த்தைகள் கேட்கணும், பணிவா ஒரு கேள்வி கேட்கிறப்ப மே மே யூஸ் பண்ணி கேளுங்க. நான் இப்ப கிளம்பலாமா, மே லீவ் நவ், மே லீவ் நவ், நான் இங்கிருந்து கிளம்பலாமா, நான் கிளம்பலாமா, இப்போ கிளம்பலாமா, மே ஐ லீவ் நவ். அதே மாதிரி ஒரு பணிவா யூஸ் பண்றதுக்கு மே யூஸ் பண்றது. அப்புறம் வந்து மைட், மைட்னா மேவோட பாஸ்டன்ஸ் தான் மைட்டு. மைட்டுங்கிறது வந்து எப்படின்னா நான் போகக்கூடும், ஐ மைட் கோ, நான் போகக்கூடும், நான் வரக்கூடும், ஐ மைட் கம், நான் வரக்கூடும், ஐ மைட் கம், அவன் வரக்கூடும், அவன் வரக்கூடும், அவன் வரக்கூடும், ஹீ மைட் கம். உங்களுக்கு புரிஞ்சுங்க, கொஞ்சம் இன்னும் சில சில விஷயங்களை உணர்ந்துடணும். நம்ம வந்து புரியுறதோட உணர்றது பெஸ்ட். மேவுக்கும் மைட்டுக்கு என்ன வித்தியாசம், விஷயத்த உணர்ந்தாலே ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரி ஆயிரும். உணர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க, புரியலாம் உணர முயற்சி பண்ணுங்க. புரியுறப்ப புரிஞ்சாலே நம்மளுக்கு, உணர்ந்தாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு போதும். நம்ம வந்து என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்ல வராங்கிறது உணரணும், அதான் முக்கியம். அத அர்த்தத்தை உணர்ந்தாலே போதும். இப்போ வந்து உங்களுக்கு ஷல்லு சுட்டு மே மைட்டு பார்த்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நகருவோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நகருவோம். காலப்போக்கில் நம்ம வந்து அடிப்படை ஆங்கிலத்தில் தேர்ச்சியா இருக்கலாம். சரிங்களா? கீப் ட்ரைங். ஹவு டு சே, when we learn regularly, one day we can become good at basic English. ஓகே, மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நன்றி.